Hello. Good evening, Good evening, students. students. I'm Deepa, I'm Deepa, senior cat senior trainer cat work trainer பண்ணிட்டு ஒர்க் இருக்கேன். பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸோ டுடே வந்து டுடே பார்த்தீங்க வந்து அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸோட வெபினார்ஸை என்ன வெபினார்ஸை என்ன டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் வெஹிக்கல்ஸ் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். சஸ்டைனபிள் ஃபியூச்சர். யார் ஸோ எக்ஸ்பிளைன் யார் பண்ண எக்ஸ்பிளைன் போகிறாங்க பண்ண அப்படின்னு போகிறா பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாதேஷ்ன்றவங்க. யாதேஷ்ன்றவங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா? வெயிட் ஸோ பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. மேமேக்கு ஆன் பண்ண முடியும், ஆன் பண்ணுமா? இல்லை, எனக்கு இது இங்கே ஆன் பண்ணுமா? வீடியோ ஷோ ஆகுது ஷோ ஆகுது ஷோ ஆகுது ஷோ ரெண்டு பாருங்க பாருங்க ரெண்டு தீபா கரெக்ட் சார் சார் கேமரா கரெக்டாக உட்காரல சரி, நான் சமைச்சு இவ்வளோ மட்டும் எடுத்துக்கணும் இல்லை இன்னும் உட்காரல டன் ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சரி. Hi, Hi, I'm I'm Yabish from Thuthukudi. I I completed BE Mechanical Engineering. First of all, thanks to Asensia for giving me the wonderful opportunity. I am I am studying AutoCAD in this institute. Today Today topic is sustainable in EV. Environmental sustainable in EV. இப்போ என்னன்னா நம்ம எல்லாமே வந்து அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பிடிச்ச வெஹிக்கிள் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து gasoline vehicles தான் சொல்லுவோம். gasoline vehicles பத்தி சொல்லணும்னா வேற ஒன்றும் கிடையாது. பெட்ரோல் வெஹிக்கிள் gasoline vehicles ஓகேவா? இப்போ என்னன்னா நமக்கு பிடிச்ச வெஹிக்கிள் வச்சுக்கோங்க, GT பைக் சொல்லுவோம், GT 350 சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா RX சொல்லுவோம். இது வந்து பழைய மாடல். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நியூயா போக போச்சுன்னா நியூயா பைக்னு வச்சுக்கோங்க, EV நம்ம நிறைய பைக்ஸ் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஓகேவா? நம்ம எதுக்கு EV போகணும்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து பொல்யூஷன் ரொம்ப இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து டிரான்ஸ்போர்டேஷன்ல மட்டும் இயற்கை வந்து எவ்வளவோ பாதிப்புகள் அடையணும். நம்ம இது வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாமே வந்து அட்வான்ஸ்டா போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? சோ நம்ம வந்து இப்ப இயற்கை வந்து எவ்வளவோ பாதிப்பு அடையுது. ஓகேவா? இது நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல வந்து இதை பத்தி பார்ப்போம். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து இப்போ ரியருக்கு வந்து எவ்வளவோ டிஃபெக்ட்ஸ் நமக்கு அதிர்ச்சிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து ரொம்ப வெளியே போகும். ஓகேவா? 1 இயருக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெஹிக்கிள் மட்டும் இல்லாமல் 1 இயருக்கு வந்து 1 பில்லியன்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் வந்து ஃபாசில் ஃபியூல் வந்து நமக்கு வந்து வெளியே விடுறாங்க. ஃபாசில் ஃபியூலில் வேலைன்னு கிடையாது, பெட்ரோல் டீசல் இருக்கும் பார்த்தீங்களா, கெரோசின், ஆயில்ஸ், இதே மாதிரி நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி ரொம்ப வந்து நமக்கு கேடுகள் விளைவிக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இதை நம்ம கம்மி பண்ணணும். இதுக்காக EVக்குள்ள போக சொல்கிறோம். இன்னும் என்னென்னா, இந்த ஃபாசில் ஃபியூல்னால நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா ஐஸ் இன்ஜின் வெஹிக்கிள்ஸ், இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுவுமே வந்து நமக்கு பாதிப்படையும். 1 இயருக்கு வந்து 8 மில்லியன் பீப்புள்ஸ் 8 மில்லியன்னா எவ்வளவோ 8 lakhs மேலே போகும். ஓகேவா? இவ்வளோ பீப்புள்ஸ் வந்து ஏர் பொல்யூஷனாக பாதிக்கப்பட்டாங்க நமக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ஆஸ் அ இன்ஜினியராக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அட்வான்ஸில் போகும்போது இதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி போகணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்காக நம்ம EVக்கு நம்ம போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் வெஹிக்கிள் வர்சஸ் EV வெஹிக்கிள். ட்ரெடிஷ்னல் வெஹிக்கிள்ல வேற ஒன்றும் கிடையாது. நம்மளோட பெட்ரோல் டீசல் இன்ஜின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி ரன் பண்ற அந்த வெஹிக்கிள் வந்து ட்ரெடிஷ்னல் வெஹிக்கிள்ஸ். EVனா எலக்ட்ரிக்கல்ல வந்து மூவ் பண்றது. ஓகேவா?
நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு ரெஜிஸ்டர் வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்ணால் 75% நமக்கு என்னன்னா CO2 வந்து எமிட் பண்ணணும்.